نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتيناك سبعا من المثاني والقرآن العظيم فلا تمدن عينيك إلى ما متعنا به أزواجا منهم صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم تبرك بالقرآن فإنه كلام الله وخرج منه صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த பட்டமளிப்பு விழாவிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய விழாவினுடைய தலைவர், மேடையிலே வீற்றிருக்கிற உலமா பெருமக்கள், இந்த நிகழ்விலே பங்கேற்று பேசி மார்க்க அறிஞர்கள், இந்த ஊரினுடைய மதரசாக்கள் பள்ளிவாசல்களிலே பணியாற்றுகிற சங்கைக்குரிய இமாம்கள் மற்றும் அதன் நிர்வாகிகள், இந்த ஊருடைய மார்க்க ஸ்தாபனங்களினுடைய பொறுப்பாளர்கள், ஜமாத்துல் உலமா சபையினுடைய அங்கத்தினர்கள், அரபிக் கல்லூரிகளின் பேராசிரியர்கள், எனக்கு பின்னாலே பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு செனது வழங்கி துவா செய்ய இருக்கிற சங்கைக்குரிய மிகுந்த மரியாதைக்குரிய ஹசரத் கிப்லா தாமத் பரகாத்துவும் உள்ளிட்ட இந்த அவையில் பங்கேற்றிருக்கிற பெரியோர்கள், தாய்மார்கள், பட்டம் பெறுகிற அன்பு சிறுவர்கள், அவர்களின் உறவினர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹுவின் பேரருளால் முதலாவது ஹாஃபிது பட்டமளிப்பு விழா காணுகிற அல்ஹுதா ஹிஃபது மதரசா 3 ஹாஃபிதுகளுக்கு பட்டம் வழங்குகிற நிகழ்விலே நாம் பங்கேற்றிருக்கிறோம். 3 பேருக்குமே இன்னமும் நல்ல மீச கூட வரல, சின்ன பசங்க மாதிரி இருக்கிறாங்க. 3 பேரும் ஹாஃபிதுகளாகி இருக்கிறார்கள். இந்த வயசுல நம்ம ஊர்ல பெரிய பசங்களுக்கு வேட்டி கட்டுறதுக்கே தெரிய மாட்டேங்குது, இவங்க தலப்பா கட்டி பழகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் இவர்களை கபூல் செய்வானாக. வஃபாத் வரைக்கும் இவர்கள் குர்ஆனை மறக்காமல் இருக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. திருக்குர்ஆனுக்கு அல்லாஹ் வழங்கிய பெருட்கரும் பேரருள் என்னவென்றால், குர்ஆனை மனப்பாடம் செய்து உலகத்திலே உலவுகிற நடமாடும் குர்ஆன்கள் என்று சொல்லக்கூடிய ஹாஃபிதுகள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். கோடிக்கணக்கான ஹாஃபிதுகள். இந்தியாவிலே மட்டுமே பல லட்சம் ஹாஃபிதுகள், உலகம் முழுக்க நீங்கள் எடுத்தால் பல கோடி ஹாஃபிதுகள். எல்லாம் வல்ல இறைவன் திருக்குர்ஆனுக்கு செய்த தனி தகுதி, குர்ஆனுடைய மகத்துவம், அதனுடைய மகோன்னதம். தெருவெல்லாம் ஹாஃபிதுகள், பிஞ்சிலிருந்து பெருசு வரை ஹாஃபிதுகள், ஆண்கள் ஹாஃபிதுகள், பெண்கள் ஹாஃபிதுகள். நாளைக்கு மௌத்தா போற மூதாட்டி முதியவர்கள் எல்லாம் ஹாஃபிதுகள் ஆகிறார்கள். கண் பார்வை உள்ளவர்கள் அல்ல, இல்லாதவர்களும் ஹாஃபித் ஆகிறார்கள்.
அரபகத்தின் சில ஊர்களில் பார்வை உள்ளவர்களை விட பார்வை இல்லாத ஹாஃபிதுகள் அதிகம். ஏன்னா பார்வை இல்லாதவர்கள் மனப்பாடம் செய்யற மாதிரி பார்வை உள்ள நம்மளே மனப்பாடம் செய்ய முடியாது. பார்வையை எடுத்து விடுகிற போதே அல்லாஹ் குவத்துல் ஹிஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய மனன சக்தியை, மெமரி பவரை அதிகமாக கொடுத்து விடுகிறான். பார்வை இல்லைன்னா, பார்வை இல்லை என்கிற மைனஸை விட நிறைய நினைப்புல வச்சுக்கிற பிளஸ் பாயிண்ட் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகிறான். உங்களுக்கு தெரியுமா, லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த ஹதீஸ்களை வல்லுநர்கள் நிறைய பேர் கண் தெரியாதவர்கள். பல லட்சம் ஹதீஸ்களை தொகுத்த அபூ ஈஸா திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் கண் பார்வையற்றவர்கள். சிஹாசித்தாவினுடைய தொடர்களிலேயே லட்சக்கணக்கான ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தவர்கள் கண் பார்வையற்றவர்கள். நம்மளுக்கே ஏதாவது ஒரு விஷயம் ஞாபகத்துல வரமாட்டேது, வர்ற மாதிரி இருக்குது, வரமாட்டேதுமோ ஒண்ணும் இல்ல, டக்குன்னு கண்ணை மூடி யோசிப்போம். ஏன்னா கண்ணை மூடிட்டாவே ஞாபக சக்தி அதிகமாயிரும். திறந்து வச்சுட்டே யோசிக்க மாட்டோம். கொஞ்சம் சொல்றேன் அப்படின்ட்டு இப்படிமோ. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கண்ணை மூடிட்டாவே மனப்பாட சக்தி அதிகமாயிரும்னு அர்த்தம். உலகத்தில எக்கச்சக்கமான ஹாஃபிதுகள் கண் பார்வையற்றவர்கள். ஹாஃபிதுல் குர்ஆன் என்று நாம் இப்போது குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்களுக்கு சொல்லுகிறோம். ஒரு நேரத்தில் 1,00,000 ஹதீஸ் மனப்பாடம் செஞ்சா அவங்களுக்கு பேர் ஹாஃபிஸ். அதுக்கு கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி 3,00,000 ஹதீஸ்களை மனப்பாடம் செய்தவர்களுக்கு ஹுஜ்ஜத் என்று பட்டம். ஹுஜ்ஜத், இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுஜ்ஜத், அவர்கள் பேர் ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எல்லாமே ஹுஜ்ஜத். 1,00,000 ஹதீஸை மனப்பாடம் செய்தவர்கள் ஹாஃபிதுகள். அதற்கு பின்னால் அந்த பட்டம் கொஞ்சம் சுருங்கி குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்களை ஊக்குவிக்க வேண்டும், ஒரு பட்டம் கொடுக்கணும். ஹதீஸுக்கு இருந்த பட்டத்தை தூக்கி குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்களுக்கு கொடுத்தோம். பட்டம் இல்லைன்னா அவ்வளவு சீக்கிரம் நீங்க அல்ஹாஜ்னு கொடுக்கலன்னா நிறைய பேர் ஹஜ்ஜுக்கு போயிருப்பாங்களான்னு தெரியல. அவரு போடுறதுக்கு முன்னாடியே போக ஆரம்பிச்சிடுறாரு. அல்ஹாஜ் அப்படின்னு போடணும், ஹாஜின்னு போடணும். சில ஊர்ல எல்லாம் நோட்டீஸ் எடுத்துட்டு சண்டைக்கே வந்திருக்காங்க. ஹஜ்ரத், அவரு என் கூட தான் ஹஜ்ஜுக்கு வந்தாரு, அவருக்கு அல்ஹாஜ் போட்டிருக்கிறீங்க, எனக்கு வெறும் ஹாஜின்னு போட்டிருக்கீங்க. அவர் அல்ஹாஜ் என்ன கொஞ்சம் ப்ரமோஷன் நினைச்சுக்கிட்டாரு. ரெண்டுக்கும் ஒரு அர்த்தம் தான். ஹஜ்ஜுக்கு போனவர் என்ன அர்த்தம்? சில ஊர்ல தப்பா புரிஞ்சுக்கிறாங்கல்ல, அல்ஹாஜ்னா 2 ஹஜ்ஜுக்கு போயிருக்காரு. ஒரு ஹஜ்ஜும் இல்ல, 3 ஹஜ்ஜெல்லாம் இல்ல, ஒரே ஹஜ்ஜு. ஒரே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாவே அல்ஹாஜ்னு போடலாம். அல்ஹாஜ்னு போடு, ஹாஜின்னு போடு, படிப்பை போடு, முன்னாள் போடு, இந்நாள் போடு, இதெல்லாம் சொல்றமா இல்லையா? குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்களை ஊக்குவிக்க வேண்டும். எனவே ஹாஃபிதுகள் என்று போடலாம்னு சொல்லி 19ஆம் நூற்றாண்டிற்கு பின்னாலதான் இப்பதான் ஹாஃபிதுல் குர்ஆன்கள் என்று வந்திருக்கிறது. குர்ஆனை மனப்பாடம் செய்த ஹாஃபிதுகள். அல்லாஹ்வின் பேரருள், உலகத்தினுடைய எல்லா மஹல்லாவிலும் ஹாஃபிதுகள் இருக்கிறார். குக்கிராமத்தில் எல்லாம் ஹாஃபிதுகள். நீங்கள் சமீபத்தில் பேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க, இந்தோனேஷியாவுல 78 வயசு மூதாட்டி ஹாஃபிஸ் பட்டம் வாங்குது. 72 வயசுல தொடங்குச்சான், 6 வருஷத்துல முடிச்சிருக்கு. 78 வயசு. இந்த குறுக்க ரிப்பன் மாதிரி பச்சை ரிப்பன் கட்டி விட்டு எல்லாம் வரிசையா நிக்க வச்சிருக்காங்க. முன்னாடி கிளவிதான் நிக்குது, மூதாட்டி தான் நிக்குது. என்னன்னா ஹாஃபிதா இருக்கு. இந்த உம்மத்தினுடைய பெரும் பாக்கியம், பிஞ்சில இருந்து பெருசு வரைக்கும் எல்லாம் ஹாஃபிஸ்கள். ஒரு வயசானவர் 80-90 வயசு இருக்கலாம், குர்ஆனின் ஒரு ஆயத்தை அவர் லேசாக தப்பாக ஓதினால் இந்த உம்மத்தினுடைய 10 வயசு பையன் நீங்க தப்பா ஓதுறீங்கன்னு சொல்லுவான். அவனும் மனப்பாடம் செய்திருக்கிறான். போன வருஷம் எல்லாம் சில விழாக்கள்ல கூப்பிட்டு தங்க காசெல்லாம் பரிசு கொடுத்தோம். காயல்பட்டினத்துல ஒரு பொண்ணு 8 வயசு பொண்ணு இப்சு பூரா முடிச்சிருச்சு. எங்க கேட்டாலும் ஓதுது. நிறைய விழாக்கள்ல வைத்து உலமாக்கள் அவர்களை பாராட்டினார்கள். நிறைய ஹாஃபிதுகள். எனக்கு முன்னாடி பேசுறவங்க சொன்னாங்க, காயல்பட்டினம் மாதிரின்னு. காயல்பட்டினத்துல வீட்டுக்கு வீடு ஆபிசாக்கள் இருப்பாங்களாம். ஒரு நேரத்துல சொல்லுவாங்க, அஜத்துமாருக்கு ஆபிசாக்கு அங்க தொழுக வைக்கிறதுக்கு போற கொஞ்சம் பயப்படுவாங்களாம். ஏன்னா ஆம்பளைகள்ல விட்டா பொம்பளைகளே எடுத்து கொடுத்துருவாங்க தப்பா ஓதுனா.
அதாவது மாறி 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 குர்ஆனுக்குள்ளேயே இருக்கிறதுனால சில ஹாஃபிஸ்களை டெஸ்ட் பண்றதே அங்குள்ள தாய்மார்கள் டெஸ்ட் பண்ணுவாங்களாம், ஓது அப்படின்னு சொல்லி. நிறைய ஹாஃபிதுகள் இப்பதான் இங்க எல்லாம் நிறைய உருவாயிட்டு இருக்கு. ஹாஃபிதாக்களுடைய மதரசாக்கள், பெண்கள் ஹாஃபிதாக்கள். முன்னாடி பேசின அஜர் சொன்னாங்க, நாங்க தொடங்க போறோம் மதுரை மத்தியில நிறைய பெண் ஹாஃபிதாக்கள். சந்துக்குள்ள கூடையில மீன் விற்கிற பொம்பளை மாதிரி காயல் பண்ணதுல இந்த எறா வித்துட்டு போவாங்களாம். எறா, அந்த மீனுன்னு சத்தம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பொம்பளை எறா எறான்னு சத்தம் போடுமா. உள்ள இருந்து கிளவி சவுண்ட் விடுமா. கயிறம் எறாவா ஷர்ரம் எறா வாங்குமா. கயிறம் எறான்னா கயிறன்னு நல்ல எறான்னு அர்த்தம், ஷர்ரம் எறான்னா கெட்ட எறான்னு அர்த்தம். நீ கொண்டு வந்திருக்கிறது கொஞ்சம் குவாலிட்டி உருப்படியா இருக்குதா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு கயிற ஏறாவா ஷர்ர ஏறாவா. குர்ஆனுக்குள்ளேயே கடந்துட்டு இருக்கிற அந்த பெண்களுடைய பேச்சு அப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. நிறைய ஆபத்து உருவாக்க வேண்டும். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மாதிரி வீட்டுக்கு ஒரு ஆபீஸ் வேணும். வீட்டுக்கு ஒரு ஆபீஸ் வேணும். துன்யால யூஸ் ஆகுறாரோ இல்லையோ, மறுமையில நேர குடும்பத்தையே கூட்டிட்டு போயிடுவார் இன்ஷா அல்லாஹ். இவர்கள் ஷஃபாஅத்திற்குரியவர்கள், நல்லா தெரிஞ்சுக்கணும். நபிமார்கள் சிபாரிசு, ஷஹீதுகளின் சிபாரிசு, இறைநேசர்களின் சிபாரிசு, சித்தீக்கீன்களுடைய சிபாரிசு, அந்த வரியில ஹாஃபிஸ்களின் சிபாரிசு மறுமையில ஒப்புக்கொள்ளப்படும். 10 பேர் கோட்டா, 10 பேருங்க ஒரு ஆளுக்கு. குடும்பத்தை பூரா கூட்டிட்டு போயிடலாம். அதனால்தான் சொல்லுகிறோம், வீட்டுக்கு ஒரு ஹாஃபிஸ் வேண்டும். அது முதல்ல ஹாஃபிஸா வாக்கணும்னு ஆசை வரணும். இப்போலாம் அந்த ஆசை கூட, முதல்ல எல்லாம் ஆக்கலைன்னாலும் ஆசையாவது இருக்கும். பேர் வைக்கிறதுக்கு கூட்டிட்டு போவாங்க எங்களைய, பையனா இருப்பான், மடியில வச்சு பேர் வைக்கலான்னு கூப்பிட்டா, பேர் வைங்க அஜத்து அப்படின்னு சொல்லி பேர்லாம் வைக்க, நல்ல பேரா வைங்கம்பாங்க. அப்புறம் சொல்லுவாங்க, துவா செய்யுங்க இந்த பையனை ஹாஃபிஸ் ஆக்கி ஆலிமாக்கி. அப்படி கண்டிப்பா பண்ண போறது இல்லை அவரு, ஆனா சொல்லுவார் இந்த பையனை ஹாஃபிஸ் ஆக்கி ஆலிமாக்கிம்பார். ஒரு ஆசையாவது இருக்கும். இப்போ எல்லாம் யாரும் சொல்றதே இல்லை. பேர் வைக்க சொல்லிட்டு குறைத்தனமா நிக்கிறார். வேற ஏதோ சம்பாத்தியம், வேற ஏதோ ஐடியா, ஏதாவது ஐடி சாப்ட்வேர், ஃபாரின், துபாய், குவைத்துன்னு அவருக்கு ஏதாவது ஒரு கனவெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் சொல்ல கூட மாட்டேங்கிறாங்க. சொல்லுவாங்கல்ல, குழந்தைய கொடுத்துட்டு ஆசைப்படணுமல்ல, ஆசைப்பட்டு அல்லாஹ் கபூல் ஆக்குவான். அல்லாஹ் நம் எல்லாரும் குடும்பங்கள்லயும் அடுத்த சந்ததிகள்லயாவது அல்லாஹ் ஹாபிஸ் உருவாக்கி தருவானாக. அன்பிற்குரியவர்களே, ஒட்டு மொத்தமா துன்யாவை தௌராத்தை மனப்பாடம் பண்ணது 4 பேர் தான். தௌராத்துக்கு ஹாஃபிஸாவே கிடையாது. 4 பேர். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், யூஷா அலைஹிஸ்ஸலாம், உஸைர் அலைஹிஸ்ஸலாம். 4 பேர் நபி. 4 பேர்த்தை தவிர வேற யாருக்கும் தௌராத்து உலகத்துல அட்டை டு அட்டை, ஃப்ரம் ஃபர்ஸ்ட் பேஜ் டில் லாஸ்ட் பேஜ் முழுசா மனப்பாடம் பண்ணவங்க யாருமே இல்லை, 4 பேர்த்தை தவிர. அந்த 4 பேர் போனதோடு சரி, தௌராத்தும் போயிடுச்சு. இஞ்சியில மனப்பாடம் பண்ணவங்க யாருமே இல்லை. ஏன்னா முதல்ல இஞ்சியில் ஒரு இஞ்சில் இருந்தா பரவாயில்ல, 14 இஞ்சில் இருக்குது. பைபிள் இருக்குல்லங்க, புதிய ஏற்பாடு. வேதம் மாதிரி இல்லை. 16,000 தடவை திருத்தி இருக்காங்களாம் பைபிள. பேராசிரியர் ட்ரூசின்னு ஒருத்தர் பைபிளுடைய சேஞ்சிங்ல PhD பண்ணியிருக்காரு. அவர் திசிஸ் பண்ண சப்ஜெக்ட் என்னங்க, பைபிளில் மாற்றப்பட்டவைகள் என்னென்னு சொல்லி அதை தலைப்பா எடுத்து அதுல டாக்டரேட் பண்ணி அதுல PhD வாங்கியிருக்கிற ட்ரூசி எழுதுறாரு. நாங்க 16,000 தடவை திருத்தி இருக்கோம். 16,000 தடவை திருத்தினா ஒரிஜினல் மாதிரியா இருக்கும்? ஒரிஜினல் போயிருமா இல்லையா? ஒரு பக்கம் எழுதுனதுல ஒரு 5-6 தடவை திருத்தினாவே அசல் போயிரும். 16,000 தடவை திருத்தினால் என்னத்துக்காகும்? ஆனா நல்லதான் பேர் வச்சிருக்காங்க, புதிய ஏற்பாடு அப்படின்னா ஏற்பாடு செய்யப்பட்டதுன்னு அர்த்தம். அது இறங்கின மாதிரி இல்ல, நாங்க இறங்கின மாதிரி விட்டு வைக்கல, நாங்க எங்க கைவரிசை எல்லாம் காட்டினதுக்கு அப்புறம் அது ஒரு மாதிரியான ஏற்பாடாக ஆகிவிட்டது. அது ஒரு புதிய ஏற்பாடு. அப்போ இஞ்சிலை மனப்பாடம் செய்தவர்கள் இல்லை. இஞ்சிலை மனப்பாடம் செய்தவர்களை காணோம்.
தௌராத்தை மனப்பாடம் செஞ்சவங்க உலகத்தில் இல்ல. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹு குர்ஆனுக்கு கிடைத்த வாய்ப்பு வைத்திருந்த ஒரு பெரிய செய்தி என்னன்னா, உலகம் பூரா ஹாபிஸுகள். ஜபூரை மனப்பாடம் பண்ணவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மட்டும்தான். ஜபூர் வேதம் உரைநடையல்ல, கவிதை. ஜபூர் பூராமே கவிதைங்க, குர்ஆன் மாதிரி தௌராத் மாதிரி வசனங்கள் அல்ல. அப்ப அந்த கவிதைகளை அழகாக படிக்க வேண்டும், பாட்டு மாதிரி. அற்புதமான குரல் அமைப்பு கொண்டவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் படிப்பார்கள், இந்த ரம்மியமாக கீதம் இசைப்பார்கள். அதனாலதான் அழகா யாராவது கிராத் ஓதுனா ரசூலுல்லாஹ் அவங்கள பாராட்டுறப்போ, என்ன உங்களுக்கு அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி குரலை கொடுத்திருக்கானே அப்படின்னு பாராட்டுவாங்களாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி பாடுறீங்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி ஓதுறீங்க என்று பாராட்டுவார்களாம். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை தவிர ஜபூருக்கு ஹாபிஸ்கள் இல்லை, இன்ஜீலுக்கு அறவே இல்லை, தௌராத்துக்கு 4 பேர் காலம் சென்று விட்டார்கள். குர்ஆனுக்கு கியாமத்து வரைக்கும் ஹாபிஸ் இருக்கும். கியாமத்துக்கு கொஞ்சம் முன்னாடி குர்ஆன் ஏடுகளிலே இருந்து உயர்த்தப்படும், ஹாபிதுகளின் உள்ளங்களில் இருந்தும் உயர்த்தப்படும். அல்லாஹ் ஒரு டைம் வச்சிருக்காங்க கியாமத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் நினைச்சாலும் ஹாபிஸ் ஒரு ஆயத்தை ஓத முடியாது. லா யகூனு ஃபி ஸுதூரி வலா ஃபி ஸுதூரி ஷையும் மினல் குர்ஆன். கியாமத்துக்கு முன்னால் சுதூர்களையும் இருக்காது, சுத்தூர்களையும் இருக்காது, ஏடுகளிலும் குர்ஆன் இருக்காது. நீங்க திறந்து பார்த்தா ஆயத்து இருக்காது. ஹாஃபிது ஓதலான்னு நினைச்சு பார்த்தாலும் அவர்னால ஆயத்து வராது. குர்ஆன் உயர்த்தப்பட்டு விடும். உயர்த்தப்படுகிற வரை இந்த மண்ணில் ஹாஃபிதுகள் கோடிக்கணக்கில வந்து கொண்டே இருக்கிறார், வந்து கொண்டே இருப்பார். இவர்கள் மனப்பாடம் செய்து முடித்திருப்பது மனிதர்களின் வார்த்தை அல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் ஹாபிஸ்களை பத்தி உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். மனித வார்த்தைகளை மனப்பாடம் பண்றது ஈஸி. அதுல முன்ன பின்ன வரலாம். அவர் என்ன சொன்னாரோ அதை கொஞ்சம் மாத்தி கூட நீங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். அவர் சொன்னதை அப்படியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு இடத்துக்கு வர முடியாம ஒரு முதல்வரோ அமைச்சரோ ஒரு செய்தி அனுப்புறாரு, ஒரு கவர்னரோ செய்தியை படிச்சிருங்கன்னு நம்ம அதை எடுத்து கவர்னர் அல்லது முதல்வர் அனுப்பி இருக்கிற செய்தின்னு நம்ம படிக்கிறப்ப இந்த வார்த்தை தூக்கி அங்க போடலாம், அந்த வார்த்தை தூக்கி இங்க போடலாம். மனித வார்த்தைகள் வேறு, இது ரப்புடைய வார்த்தைகள், படைத்தவனுடைய வார்த்தைகள். ஒரு புள்ளி மாற முடியாது, ஒரு கோடு நகரக்கூடாது, இடப்பெயர்ச்சி இல்லாமல், இடைச்சர்கள் இல்லாமல், மாற்றாமல், புரட்டாமல், அப்படியே உள்ளது உள்ளபடியே நீடிக்க வேண்டும் கியாமத்து வரை. அப்படிப்பட்ட புனிதமான வார்த்தைகளை சுமந்திருக்கிறவர்கள் தான் ஹாஃபிஸ்கள். ஹாஃபிதுக்கு கிதாபுகள்ல பெரும்பாலும் ஹாஃபிஸ் என்ற வார்த்தை இல்ல. ஹதீஸ் கிதாபுகள்ல ஹாஃபிதுல் குர்ஆன் வரல, ஹாமிலுல் குர்ஆன் தான் வருது. ஹாமிலுல் குர்ஆன்னா சுமப்பவர்கள் அர்த்தம். நாம ஹாஃபிஸ் 2 அர்த்தத்துல சொல்றோம். மனப்பாடம் செய்தவர் அல்லது பாதுகாப்பவர். குர்ஆனை பாதுகாக்கிற உலகத்தினுடைய ஒரு பாதுகாப்பு குழு ரப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ரப்பால் பாதுகாக்கப்படுகிற குழு தான் ஹாஃபிதுகள். குர்ஆனுடைய எழுத்துக்களுக்கு இவர்கள் பாதுகாவலர்கள், குர்ஆனின் கருத்துக்களுக்கு உலமாக்கள் பாதுகாவலர்கள். எழுத்துக்களால் எழுத்துக்களை ஹாஃபிதுகளின் மூலம் காக்கிறான், கருத்துக்களை உலமாக்களின் மூலம் காக்கிறான். ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவினுடைய வார்த்தைகளை மனப்பாடம் செய்திருக்கிற இவர்கள் எதையும் இப்படி அப்படி மாற்ற முடியாது. ஆமில் சுமந்தவர் என்ற அர்த்தம். ஆமில்ங்கிறது ரொம்ப அற்புதமான வார்த்தை ஹாஃபிஸை விட. ஹாமில் குழந்தையை சுமக்கிற தாய்க்கு அந்த வார்த்தை தான் சொல்லப்படும் ஆமில். மலக்குகள்ல சில பேர் இடிகளை மழைகளை சுமக்கிறார்கள்னு வரும்போது ஹதீஸ்ல ஹாமில்னு வருது. ஹாஃபிதுகளுக்கும் ஹாமில்னு தான் ஹதீஸ்ல வருது. நாம உருவாக்கின பேர் தானே ஹாஃபிஸ். அஷ்ராஃபு உம்மத்தி ஹமலத்துல் குர்ஆனி வ அஸ்ஹாபுல் லைல். என்னுடைய உம்மத்தில் ஆகச் சிறந்தவர்கள் குர்ஆனை சுமந்த ஹாமில்கள். ஹாமிலுல் குர்ஆன் வ அஸ்ஹாபுல் லைல், இரவு வணக்கசாலிகள். இவங்க 2 பேர் என் உம்மத்தில் சிறந்தவர்கள். நான் சொல்லிக் கொண்டிருந்தது, இவர்கள் சுமந்து கொண்டிருப்பது மனித வார்த்தைகள் அல்ல, ரப்புடைய வார்த்தையை சுமக்கணும். அது ரொம்ப கனமானது, ரொம்ப ஓவர் வெயிட்டானது.
தௌராத், இஞ்சில், ஜபூர் இதெல்லாம் அல்லாஹுடைய வேதம். ஆனா அதுக்கெல்லாம் கலாமுல்லான்னு சொல்லக்கூடாது. கலாமுல்லா குர்ஆன் மட்டும்தான். அல்லாஹ்க்கு பேசி கொடுத்தது குர்ஆன் மட்டும்தான். தௌராத்து ரிட்டனா ஒரே நாள்ல கொடுத்துட்டான், பலகையில எழுதி கொடுத்துட்டான், இந்தா வச்சுக்கோ. மூசா அலைஹிஸ்ஸலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இஞ்சில் ரிட்டன் புக், எழுதப்பட்ட புக்காக ஒரே நாள்ல கொடுத்துட்டான், இந்த வச்சுக்கோ. ஜபூரும் அப்படி கொடுக்கப்பட்டது. எந்த வேதத்தையும் குர்ஆனை தவிர ரப்பு பேசி கொடுக்கல. எனவே இஞ்சிலை கலாமுல்லான்னு சொல்லக்கூடாது, தௌராத்தை கலாமுல்லான்னு சொல்லக்கூடாது. ஜபூர் கலாமுல்லா கிடையாது, அதெல்லாம் கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதங்கள். குர்ஆன் என்பது கிதாபுல்லா அல்ல, இது கலாமுல்லா, ரப்பு பேசி கொடுத்தது. ஒரு நாள் கூட ஜிப்ரீல்ட இது ஒரு சூரா, இந்த சூறாவை கொண்டு போய் முகமதுட்ட கொடுப்போம், யாசீன் சூரா கொடுத்துரு, இல்ல. யாசீனை ரப்பு படிக்கிறான். யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் இன்னக லமினல் முர்சலீன், படிப்பது ரப்பு. அவன் வாயிலிருந்து வந்து அதை எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் போகிறார். நல்லா தெரிஞ்சுக்கணும், அல்லாஹ் எழுதி தரவில்லை, அல்லாஹ் தொகுப்பாக ஒப்படைக்கவில்லை, அல்லாஹ் ஏடாக கொடுக்கவில்லை. குர்ஆனுக்கு மட்டும் உள்ள ஸ்பெஷாலிட்டி பேசி கொடுக்கிறான், பேசி கொடுக்கிறான். முழுசா அவன் சொல்லி கொடுத்தது. அவன் வாயில பில் குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை, குர்ஆனை பாக்கியமாக கருதுங்கள், ஃபைன்னஹு கலாமுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய பேச்சு, வஹரஜ மின்ஹு, அவனிடமிருந்து வெளியாச்சு. யாருக்கும் இந்த பாக்கியம் தௌராத்துக்கு இல்ல, இஞ்சிலுக்கு இல்ல, ஜபூருக்கு இல்ல. வேத வெளிப்பாடுகளாக சொஹுஃபுகள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போன்ற நபிமார்களுக்கு தரப்பட்ட சொஹுஃபுகளுக்கும் அந்த ஆற்றல் இல்ல. ரப்பு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம் இது மட்டும் தான் கலாமுல்லாஹ். அவரு சொன்னாரு, நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம். இவரு சொன்னாரு, நம்ம மனப்பாடம் பண்ணியிருக்கோம். ரப்பு பேசின வார்த்தையை உள்ள வச்சிருக்கிறது இருக்கே, அது ஆகப்பெரிய பாக்கியம். எல்லாம் எதுக்கு சொல்றோம்னா, ஆசை வரணும். குறைந்தபட்சம் இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நம்முடைய பேரம் பேத்தியவாவது ஆபீஸ் ஆக்கணும்னு நினைப்பீங்கல்ல, அதுக்காக சொல்றது வேற ஒண்ணும் இல்ல. எல்லாம் கபூல் செய்வானாங்க. அது ஒரு பெரிய கிரேடு. என் வீட்டுல என் பேரன் ஹாபீஸ், என் பையன் ஹாபீஸ், என் பேத்தி ஹாபீஸ். தேவபந்தில இருக்கிற ஒரு உஸ்தாத் ஒருத்தர் உடைய வீட்டுல ஒரு 18-20 பேர் ஹாபிஸான். பசங்க, பிள்ளைங்க, பேரன் பேத்திக எல்லாம். பேரன் பேத்தி லிஸ்ட்ல அப்படி டபுள் 35-40 பேர் ஹாபிஸான். சில குடும்பங்கள் அப்படி இருக்கு. மதீனாவுல சில குடும்பங்களை பற்றி அல்லாமா இப்னு ஜௌசி ரஹிமஹுல்லாஹ் எழுதி தருகிறார்கள். பரம்பரையா ஒருத்தர் கூட ஹாபிஸ் ஆகாம இருக்க மாட்டாங்களா வீட்டுல. அப்படியே அந்த வீட்டுல 8 பேர் ஆபிசா, அந்த 8 பேருக்கு பிறக்கிற குழந்தை எல்லாம் ஆபிசா, அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை எல்லாம் ஆபிசா. இப்படி ஒரு தலைமுறை வந்துட்டு இருக்கு. முதல்ல ஆசை வேண்டும், ஆஃபிதாக வேண்டும் என்பது காரணம். ரப்புடைய கலாமை மனதிற்குள்ளே சுமக்கிறோம். முழுசா இல்லைன்னாலும் கொஞ்ச நெஞ்ச சூறாக்களாவது அதிகமா மனப்பாடம் பண்ணலாமே. நிறைய இடத்துல சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே மனப்பாடம் இருக்கு. இதுல எல்லாம் கூச்சப்பட வேண்டியதே இல்லை. கபருக்கு போற வரையும் மனப்பாடம் பண்ணலாம். சில பேர் 40 வருஷமா குழுகோல்லாலேயே வண்டி ஓடிட்டு இருக்கு. குழுவல்லா தான் தெரியும் அவருக்கு, வேற ஒண்ணும் தெரியாது. குழுவல்லா இன்னும் ஆத்தேனா ஒரு 2-3 சூறா வச்சிருக்காரு. நான் சூறாவை குறைச்சி சொல்லல, அவர் நபரு சொல்றேன். ஒரு 4 சூறா எக்ஸ்ட்ரா மனப்பாடம் பண்ணா என்ன ஆயிடுவார்? என்ன ஆச்சியார் அஜுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, அங்கேயும் குழுவல்லா தான். வேற எக்ஸ்ட்ரா 4 சூறாவெல்லாம் அவரு ஒன்னும் பாடமாக்கல. கலாமுல்லா என்கிற மாபெரும் பாக்கியத்தை சுமந்திருப்பவர்கள் இந்த ஹாஃபிதுல் குர்ஆன்கள். இன்னொன்னு இருக்கு, கலாமுல்லா மட்டுமல்ல, இவர்கள் குர்ஆனுடைய பாதுகாவலர்னு நாம சொன்னோமா இல்லையா? தௌராத் அல்லாஹ்வுடைய வேதம் தான், பாதுகாக்கப்படல. இஞ்சில் அல்லாஹ்வுடைய வேதம் பாதுகாக்கப்படல. தௌராத் அல்லாஹ்வுடைய வேதம் பாதுகாக்கப்படல. ஏன்? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்னு பாதுகாத்தா அதையும் அல்லாஹ் பாதுகாத்திருக்க வேண்டியது தானே? இந்த கேள்வி நமக்கு எழும். பதில் அல்லாஹ்வே தான் வச்சிருக்கான், அல்லாஹ்வே தான் சொல்றான். என்ன தெரியுமா? அந்த எந்த வேதத்திலையும் நாம் இதனை பாதுகாப்போம்னு வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்கல.
அதுல எல்லாம் இல்ல. குர்ஆனில் மட்டும்தான். நீங்க 14வது ஜுஸ்வினுடைய முதல் பக்கத்துல பாத்தீங்கன்னா சூரா அல் ஹிஜ்ரினுடைய ஆரம்ப பேஜ்ல பார்த்தா இந்த ஆயத்து இருக்கும், வ இன்னா லஹு லஹாஃபிதுன், நாமே இதை பாதுகாக்கிறோம். இப்படி ஒரு வாக்குறுதியை தௌராத்துல ரப்பு தரல, இன்ஜீல்ல ரப்பு தரல, ஜபூர்ல தரல. பின்ன என்ன பண்ணா, அதை பாதுகாக்கிற பொறுப்பை அந்த மத அறிஞர்களிடம் ஒப்படைத்தான். பிவஸ்துஹிது மின் கிதாபில்லாஹ் வ கானூ அலைஹி ஷுஹதா. அந்தந்த மதத்தை சார்ந்த அறிஞர்கள், யூத மதத்தை சார்ந்த அறிஞர்களிடம், நசாராவின் அறிஞர்களிடம், ஜபூருடைய அறிஞர்களிடம் கொடுத்தான். அவங்கள்ட்ட கொடுத்தா எல்லாம் அது பாதுகாப்பா நிக்காது. குர்ஆனை கூட நீங்க பாத்துங்க, நல்லா யார்கிட்டயாவது ஒப்படைச்சிருந்தா நிக்காது. ரப்பின் ஏற்பாடு, நான் பாதுகாக்கிறேன்னு சொன்னான்ல, என்ன பாதுகாத்தான்? இவர்களை எல்லாம் உருவாக்கி பாதுகாத்தான். கோடிக்கணக்கான பேர் ஹாஃபிஸ் ஒவ்வொரு வருஷமும் வெளியே வந்துகிட்டே இருக்கு. என்ன, நாமே பாதுகாப்போம். கியாமத்து வரை இந்த தொடரை கொண்டு போயிடுவான். அவனே பாதுகாக்கிறான். இந்த பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன ஏற்பாடு தெரியுமா? அந்த காலத்திலிருந்து ஏற்பாடு, ஹிராமலை குகையிலிருந்து ஏற்பாடு. போய் ஆகணும் துனியாவுக்கு, அதுக்காக ரப்பு செஞ்ச ஏற்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனது இல்ல, படிச்சது இல்ல. நான் எப்படி மனப்பாடம்? ஒண்ணும் கிடையாது. நான் ஓதி கொடுக்குறேன், உங்களுக்கு மறக்காதபடி பண்ணிடுறேன்ட்டான் அல்லாஹ். நம்ம அடிக்கடி ஓதுறமல்ல, சனுக்ரி ஊக ஃபலா தன்சா, சபீஸ் மேல வருதுல்ல, நபியே நான் ஓதி கொடுக்குறேன், நீங்க மறக்க மாட்டீங்க. ஃபலா தன்சா, நான் ஓதி கொடுக்கறத நீங்க எப்படி மறப்பீங்க? ஜிப்ரீல் ஓதுறப்ப அப்படியே கவனிச்சுட்டு போங்க. போய் ஊர்ல மக்காவுல உட்கார வச்சு எல்லாத்துக்கு முன்னாடி ஓதுங்க. ஜிப்ரீல் ஓதுனதை பூரா சுச்சு மட்டும்தான் அப்படி ஒரு அமுத்தனா ஆட்டோமேட்டிக்கா ரீட் ஆயிரும். கேட்டது பூரா ரீட் ஆயிரும். ரப்பு செய்த மனப்பாட சக்தி ரசூலுல்லாவுக்கு. அதை கேட்ட சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் மனன சக்தியை கொடுத்தான். இந்த குர்ஆனை எப்படி பாதுகாக்கிறான் என்ற தொடரை சொல்லுகிறேன் நான். அவங்களுக்கு கொடுத்தான். அவங்க சில பேர் ரசூலுல்லாஹ் ஒரு தடவை ஓதனா, இவங்க குறைந்தபட்சம் அந்த பக்கம் போய் ஒரு 3 தடவை ஓதி பார்த்து ட்ரெயின் பண்ணணும்ல. சில பேர் ரசூலுல்லாஹ் ஓதணும்னு திரும்ப ஓதுவாங்க. அல்லாஹு அக்பர். சூரா அல் அன்ஆம் ஒரே டைம்ல இறங்குது. உலமாக்களுக்கு ஹாஃபிஸாக்களுக்கு தெரியும், 1.25 ஜுஸு அது. அன்ஆம் சூரா ஒரு தராவியத். அல்ஹம்துலில்லாஹி அல்லதி خلق السماوات والارض وجعل الظلمات والنور ثم الذين كفروا بربهم يعدلون தொடங்கற அன்ஆம் 7வது ஜுஸு பாதியில காவாசில தொடங்கி 8வது ஜுஸுவினுடைய சரி பாதியில இன்ன ரப்பக சரீஉல் இகாபி வ இன்னஹு லகஃபூருர் ரஹீம் அன்ஆம் சூரா முடியறப்ப 1.25 ஜுஸு நான் ஸ்டாப்பா ஜிப்ரீல் ஓதிட்டு போறாங்க. ஒரு இன்னாத்தே நம்ம இருந்தா பரவாயில்லங்க, 1.25 ஜுஸு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவர் ஓதி முடிச்சார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று மாலை வருகிறார்கள். மக்காவுல சஹாபாக்களை எல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு அப்படியே ஓதுறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சூரா அன்ஆம் ஃபுல்லா ஓதியாச்சு. முடிச்சு இன்னஹு லகஃபூருர் ரஹீம்னு முடிச்ச உடனே முன் வரிசையில உட்கார்ந்து இருந்தது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, யாரும் சொல்லலாம், நான் ஓதட்டுமான்னாங்க. இது என்ன இது, நீ ஓதுறியா அப்படின்னாங்க. நான் ஓதுறேன்னாங்க. திரும்பி நின்று அவங்க ஓதுனாங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் லகஃபூருர் ரஹீம் வரையும். என்ன முடியுமா? நம்மள்ட்ட கையில ஒரு மஞ்ச பைய கொடுத்து நம்ம வீட்டுல கடைவீதிக்கு போக சொல்லி நம்ம வீட்டுல சொல்லுவாங்க, ஒரு 3 ஜாமான்னு சொன்னா ஓகே, கரெக்டா வாங்கிட்டு வந்துருவோம். கத்திரிக்காய், தக்காளி, கொத்தமல்லி, ரைட்டு வாங்கிட்டு வந்துருவோம். ஜாமான ஒரு 5-6 எக்ஸ்ட்ரா சேர்ந்ததுன்னு வைங்களேன், நம்மளுக்கு ஓடாது. கொஞ்சம் நான் எழுதிக்கிறேன்ட்டு ஒண்ணு எழுதுவார். இப்போ எல்லாம் சில பேர் மொபைல் அமுத்தி விட்டு சொல்லுங்கிறான், சொல்லு அது இஞ்சி பூண்டு அதையெல்லாம் சொல்லுது, ரெக்கார்ட் ஆயிக்கு. சில பேர் மனைவி எழுதி கொடுத்தது ஒரு போட்டோ எடுத்துக்கிறான் டிக்குன்னு. என்ன நீங்க பெரிய யாசின் சூறாவெல்லாம் இல்ல, 6 ஜாமான் இருக்கு. அந்த ஒரு 6 ஜாமானம் இந்த பாடுபடுது. இது நம்மளுடைய மனன சக்தியை சொல்றேன், ஓடாது. 1.25 ஜுஸு சூரா அன்ஆம ஒரு தடவை ஓதுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்ப ஓதுறாங்க இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு.
என்னன்னா, வழி வழியாய் மனன சக்தி ரப்பு கொடுத்தது. குர்ஆனை பாதுகாப்பதற்கு இறைவன் செய்த விரிவான ஏற்பாடுகள் என்னென்ன அப்படின்னு கேட்டா இதுதான் ஏற்பாடு. இந்த மனன சக்தியை கொடுத்தது ரப்புடைய ஏற்பாடு. பாதுகாப்பதற்கு இறைவன் ஏற்படுத்தி வைத்த வேற வழி என்ன தெரியுமா? அங்க ஒரு குரூப்பை விட்டு எழுத விட்டான்ல. ஓலைகளில் எழுதினார்கள், மட்டைகளில் எழுதினார்கள், எலும்புகளில் எழுதினார்கள். குர்ஆன் பாதுகாக்கிற வழி இதெல்லாம். நீங்க இதையெல்லாம் சாதாரணமா கடந்து போக கூடாது. சில பேர்லாம் குர்ஆனை தொகுக்கலான்னு முடிவு பண்ணி ஆயத்தெல்லாம் கொண்டாங்கன்னா மூட்டையில சுமந்துட்டு வந்திருக்காங்க. நிறைய சஹாபிகள் வந்து தொப்புன்னு இறக்கி போட்டிருக்காங்க. என்னன்னா, இதுக்குள்ள 5 ஆயத்து இருக்கு. உள்ள எடுத்தா பூரா எலும்பு, ஆட்டோட தொடை வருது, மாட்டோட தொடை வருது, காய் எடுத்து அதுல நீரமா எழுதியிருக்காங்க. ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருந்து தூக்கி வரப்பட்டவைகள்ல ஒட்டக எலும்புலதான் இருந்திருக்குது. அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இல ஸமாஇ கைஃப ருஃபிஅத். நம்ம அடிக்கடி ஓதுறோம்ல அல்லத்தா சூராவுடைய பிந்திய பகுதி. ஒரு ஒட்டக எலும்புல 4 வரி மட்டும்தான் இருந்திருக்கு. ஒரு ஒட்டக எலும்பு உங்களுக்கு தெரியுமில்ல, அவ்வளவு பெருசு இருக்கும். ஒட்டகத்தினுடைய சப்ப எலும்பு இருக்க, காலு, ஒட்டகத்தினுடைய தொடை, அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒட்டகத்தோட காலு வரையும் நீட்டமா உள்ளதை சில பேர் சந்தாக்கு தூக்குற மாதிரி தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி புடிச்சுக்கிட்டு என்னன்னு கேட்டா காஷியாவுல கொஞ்சத்தை எழுதி இருக்குது இதுலன்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இறக்கி வைக்க சொல்லி பார்த்தா அங்க ஆரம்பிக்குது அஃபலா யன்துரூன இலல் இப்லி. இந்த மேடையுடைய ஆரம்பத்துல இந்த கடைசியில முடியுது. ஒட்டக எலும்புகளில் எழுதினார்கள், தோள்களில் எழுதினார்கள், பேரிச்சம்பள மட்டைகளில் எழுதினார்கள், ஆடு மாடுகளினுடைய பதப்படுத்தப்பட்ட தோள்களில் எழுதினார்கள். இது போக மனப்பாடம் செய்தார்கள். மனப்பாடம் செய்தவர்களுக்கு அல்லாஹ் ஞாபக சக்தியை கொடுத்தான். அந்த ஞாபக சக்தி இன்னைக்கு வரைக்கும் அப்படியே வருது. இவங்களுக்கும் வருது, ஆபிதுகளுக்கும் வருது. நீங்க ஒண்ணு நினைச்சு கூடாது, ஒரு 3 வருஷம் நம்ம பையனை அனுப்பிச்சு விட்டா ஆபிதா ஆயிடுவான். முடியாது. ரப்பு நாடனும். நிறைய பேர் எங்களுக்கு தெரியும் 3 வருஷம் முக்குன்னு முக்கி போட்டு வராம போயிருவாங்க. போயிருக்காங்க ஆபிதா ஆகாம. ஆசை நிறைய பேத்துக்கு இருந்துச்சு, ஆபிதா ஆகல. ஆபிதா ஆகிறது அல்லாஹ்வுடைய தேர்வு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவ்ரஸ்னல் கிதாப் அல்லதீன ஸ்தஃபைனா மின் இபாதினா. நம் அடியார்களில் இந்த கிதாபுக்கான ஆட்களை நாம் தேர்வு செய்கிறோம். ரப்பு தேர்வு செய்கிறான். மதரசா நடத்தினா மட்டும் ஆபீஸ் ஆயிட மாட்டாங்க. அவங்க அத்தா அம்மா கொண்டு வந்து விட்டா மட்டும் ஆபீஸ் ஆக மாட்டாங்க. உஸ்தாது ஓதி கொடுத்தா மட்டும் ஆபீஸ் ஆக மாட்டாங்க. அவரு உட்காந்து ஆடுன்னு ஆடுவார் 3 நாள். இந்த ஆட்டம் ஹிராவில் தொடங்கின ஆட்டம். நான் ஸ்டாப்பா ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆபிதாக்கள். அவங்க ஏன் ஆடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. கேட்டு பாருங்களேன், ஏன்டா ஆடாம ஓதுப்பா. அது என்னமோ தெரியல, ஆடுறாங்க. இப்படியே ஆடிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் தராவில எல்லாம் கூட லேசா ஆடுவாங்க. இந்த ஆட்டம் ஹீராவில தொடங்கின ஆட்டம். இப்படியே ஆடி 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 குர்ஆனோடு முஜாஹதா, குர்ஆனோடு போராட்டம் அன்னைக்கு ஹீராவில தொடங்கினது. ரப்பு சொல்லுகிறான், இவர்களின் திறமை அல்ல, இவர்களின் பெற்றோரின் அர்ப்பணிப்பு அல்ல, இவர்களின் ஆசிரியரின் முயற்சி அல்ல, மதரசா நடத்துபவர்களின் செல்வம் அல்ல, இதெல்லாம் துணை சாதனம். முதல்ல இவங்க ஆபிஸா வாகணும்னு ரப்பு நாடணும், அல்லாஹ் நாடணும். இஸ்தஃபைனா மின் இபாதினா, நம்ம அடியார்களில் நாம் தேர்ந்தெடுத்தோம்ங்கிறான் அல்லாஹ். உண்மை அதுதான். அப்படிப்பட்ட தேர்வுக்குரியவர்கள் தான் ஹாஃபிதுகள். திருக்குர்ஆனை மனப்பாடம் செய்வதற்கு ரப்பால் தேர்வு செய்ய நிறைய பேர் அல்லாஹ் தேர்வு செய்யாம விட்டுருக்கான். அது உலகத்துல ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. அல்லாஹுவால் தேர்வு செய்யப்பட்டு ஏதேனும் ஒரு வகையில புனிதப்படுத்தப்படுவதற்கு இவர்களை அல்லாஹ் காரணமாக ஆக்கினார். அது ஒரு பெருமை இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது என் பையன் ஹாபிஸ் ஆகிறான், அந்த என் பையன் ஒரு சங்கிலியை பிடிக்கிறான். உலகத்திலே ஹாஃபிஸ்கள் என்ற ஒரு சங்கிலி. இந்த சங்கிலியை இதற்கு முன்னால பிடிச்சிருக்கிறவங்களை பிடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா சஹாபாக்கள் பிடித்திருக்கிறார்கள். அந்த சங்கிலியை ரசூலுல்லாஹ் பிடித்திருக்கிறார்கள். அந்த சங்கிலியுடைய நுனி ஜிப்ரீலுடைய கையில இருக்கிறது.
தொடராக வாழையடி வாழையாய் 100 ஆண்டுகளாய் பல பேர் பிடித்திருக்கிற சங்கிலியை இன்னைக்கு என் மகனும் போய் அந்த சங்கிலியை பிடிக்கிறாங்கிறது எவ்வளவு பெரிய பெருமை. நான் பிடிக்கிற சங்கிலியின் மூத்த முன்னோடிகள் யாரோ அல்ல, பெரிய அவங்க சயின்டிஸ்ட், அவங்க இவங்க பெரிய தலைவர்கள், அரசர்கள், சக்கரவர்த்திகள், ராஜாக்கள், மன்னர்கள் இல்லை. இந்த உம்மத்தை ஒரு 1400 வருஷமாக யார் யார் பாதுகாத்தார்களோ அவங்க எல்லா பெருமக்களும் பிடித்திருக்கிற சங்கிலியை இன்னைக்கு எங்க ஊர்லயும் இவங்க போய் பிடிக்கிறாங்க. என் குடும்பத்திலேயும் ஒருவன் போய் அந்த சங்கிலியை பிடிக்கிறான் என்பது பெரிய விஷயம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரப்புல் ஆலமீன் அவனுடைய கலாமை, அவனுடைய பாதுகாக்கிற பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டான், பாதுகாத்து கொண்டு வருகிறோம். ஒரு சின்ன இதை கூட மாற்ற முடியாது. மனப்பாடம் பண்றதெல்லாம் பெரிய விஷயம். நீங்க சில பேர் நினைச்சுக்கிறாங்க ஓதிட்டா பிகாம் 3 வருஷம் முடிச்சா டிகிரி கொடுத்துருவான், இந்த செமஸ்டர் என்னவோ அதெல்லாம் எழுதிட்டா கொடுத்துருவான், 2 வருஷம் முடிச்சா எம்காம் கொடுத்துருவான், இத்தனை வருஷம் படிச்சா எம்பிபிஎஸ், இந்த வருஷம் படிச்சா இது அப்படி இல்ல. படிச்சு முடிச்ச உடனே கிடைக்கிறது அல்ல. இதுல எக்கச்சக்கமா இருக்கு. அல்லாம ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மஹுல்லா தங்கள் இத்கான் என்கிற நூல், பிரபலமான திருக்குர்ஆனுடைய ஞானங்களை உள்ளடக்கிய நூல், அதுல எழுதுறாங்க 145 இடம் இருக்கான் குர்ஆன்ல, வழுக்கி வழுக்கி விடுமா, வழுக்கி வழுக்கி விடும், உழுக உழுக போகும். அந்த மாதிரி இடம் 145 இடம் இருக்கான். சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, இந்த முத்தஷாபன்னு சொல்லுவாங்க உலமாக்கள், ஒரே மாதிரி இருக்கும், அந்த சூறாலையும் வரும் அந்த சூறாலையும் வரும். அங்க ஓதிட்டு இருக்கிறப்பவே நம்ம அப்படியே வழுக்கி விட்டுச்சுன்னா இங்க வந்து விழுந்துருவோம். சமயத்துல பார்த்திருப்பீங்களா, நம்ம ஆளுங்க யாசீனும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாரு, தபாரக்கல்லதையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பார். அப்படின்னு சொல்லிட்டு குல் இன்னமல் இல்மு இந்தல்லாஹ் அப்படின்ட்டு அங்க தபாரக்கல்லிக்கு போயிருவார். பைபாஸ்ல வண்டி வெளியே வந்துரும். திடீர்னு இப்படி போகும்போது நமக்கு யாசீனும் தபாரக்கும் இருக்கிறவங்க 2 சூறா மனப்பாடம் பண்றப்பவே வழுக்கிட்டு இங்க போச்சுன்னா பூரா குர்ஆன்லயும் 145 இடத்துல வழுக்குதான். அந்த வழுக்கிற இடம் பூரா என்னது வழுக்கலில் ஊன்றுகோல் மாதிரி பிடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஜஸ்ட் மிஸ் ஆகாம வழுக்காம ஓதணும். நீங்க தராவியில நிக்கிற போலாம் அவர் என்ன டேப்பை தட்டி விட்டா அவர் அப்படியே ஓதுவார் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, வழுக்கிற இடத்துல வழுக்காம வண்டியை ஓட்டிக்கிட்டே போகணும். இது ஹாஃபிதுகள் நம்ம வழுக்கிற இடத்துல நாம எப்படி வழுக்கிறோங்கிறதுக்கு பெரிய உதாரணம் எல்லாம் சொல்ல வேணாம். இங்க இருக்கிற நிறைய பேர்த்த கூப்பிட்டு குலியா அய்யுல் காஃபிரூன் ஓத சொன்னோன்னு வைங்களேன், தெரிஞ்சு போயிரும். ஓதிக்கிட்டே இருப்பாங்க, முடியாது அவ்வளவு சீக்கிரமா. ஏன்னா ஒரே மாதிரி ஆயத்து வர்றதுனால. அடிக்கடி நகைச்சுவையா சொல்றது உண்டு, எங்கேயோ அதிர்த்திட்ட கேட்டதுதான், ஏதோ பேஷ்மாம் தொழுவு வைக்கிறதுக்கு வரல போல தெரியுது, அந்த முத்தவள்ளியை முன்னாடி கொம்பி நிறுத்திட்டாங்க, தொழுவு வையான்னு. அவரு மக்ரிப் தொழுக வேற சூறா ஓத மாட்டாரு, குலியா அய்யுல் காஃபிரூன் எடுத்திருக்கிறாரு அவர். இங்க இருக்கிற முத்தவள்ளி யாரும் கோச்சுக்கோனா, குலியா அய்யுல் காஃபிரூன் அவரும் ஓதிக்கிட்டே இருக்காரு. இப்படி ஓடிட்டே இருக்குது, தாபுதுன்ட்டே இருக்காரு, முடிய மாட்டேங்குது தொழுக. ரொம்ப நேரமா ஓடுது, 10-15 நிமிஷமா இருந்தால் குலியா அய்யுல் காஃபிரூன்லயே உழப்பிட்டு இருக்காருங்கிறத பார்த்துட்டு பின்னாடி அப்பதான் தொழுகைக்கு வந்திருக்காரு ஒரு ஆளு. அநேகமா அவர் முன்னாள் முத்தவள்ளி போல தெரியுது. 2 பேத்துக்கு எப்பவும் நல்ல சோபத்து இருக்கும்ல, அந்த முன்னாள் இந்த ஆள் தடுமாறுறது எல்லாம் பார்த்துட்டு தக்பீர் கட்ட போறாரு அவரு. அப்பதான் உள்ள வந்திருக்காரு. லக்கும் தீனுக்கும் வலியத்தின்னு சொல்லி தொலையா அப்படின்னு. நீ எவ்வளவு நேரத்துக்கு இப்படி தாபுதும் இருப்ப, லக்கும் தீனுக்கும் வலியத்தின்னு சொல்லி தொலைன்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டாரா. ஒரு குலியா அய்யுல் காஃபிரூன் ஓதருக்கே உங்களுக்கு இவ்வளவு பாடா இருக்க, 145 இடம் வழுக்கிட்டு போற மாதிரி உள்ள குர்ஆன் இதுகளை மனப்பாடம் பண்ணி, அதுலயும் அங்க ஒண்ணு வந்தா பரவாயில்ல, சில நேரம் ஒரு ஜுசுலயே 4-5 இடம் வரும், ஒரு தராவிகளே வரும், 4-5 இடங்கள் வரும். இதையெல்லாம் ரொம்ப பத்திரமாக ஓத வேண்டும் அல்லவா. அல்லாஹ் அந்த பாதுகாக்கிற மனசுக்கு அந்த ஹார்ட்ல
ஒரு பவர் கொடுத்துட்டான் குர்ஆனை பாதுகாக்கிற அந்த இடத்துல. இந்த அதிசயத்தை நாங்கள் நிறைய பார்த்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே. நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. சில உலமாக்கள், சில ஹாபிஸ்கள், அவங்களுக்கு திக்குவாய், திக்குவாய். என்ன பேச்சு சாப்பிட்டியான்னு கேட்டா அவரு சசான்ட்டே இருப்பார். அவர்னால சொல்ல வராது. ஆனா தக்பீர் கட்டி குர்ஆன் ஓதுனா ஒரு திக்கு வராது. நடக்கிறது தமிழ்நாட்டுல இருக்கிறாரு. பெரிய மதரசாக்கள்ல முதர்ரிசுகளா உஸ்தாதுகளா இருக்கிறாங்க, எங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாமே திட்டும். நீ என்ன சாப்பிட்டேன்னு கேட்டு பாருங்க, அதுக்கே திக்குவார். சாதாரணமா பேசுற எல்லாமே திக்குவார். அல்லாஹு அக்பர் சலாம் கொடுக்கிற வரையும் திக்காது. சலாம் கொடுத்து முடிச்ச உடனே திக்கும், அதுக்கப்புறம் திக்கும். தொடர்ந்து அவர்கள் தராவீகும் தொழ வைக்கிறார்கள், தராவி தொழ வைக்கிறார்கள். திக்குவாய் உடைய ஹாஃபிதுகளால் ஓத முடியுமா அப்படின்னா அருமையா ஓத முடியும். ஏன்னா இந்த மனப்பாட சக்திக்கு பின்னால இருப்பது மனித சக்தி அல்ல, ரப்புல் ஆலமீனுடைய சக்தி, அவனுடைய சக்தி. முதல்ல ரசூலுல்லாஹ்வுக்கு அவர்களுடைய இஷ்டத்தில் அவர்கள் மனப்பாடம் செய்யல இல்லையா? உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஹிராவிலே நடந்தது என்ன. 3 தடவையும் திரும்ப திரும்ப என்ன சொன்னார்கள்? மா அன பிகாரியின், எனக்கு ஓத தெரியாது, நான் ஓத மாட்டேன், நான் ஓதுறவன் அல்ல. தெரியாதுன்னு சொல்லக்கூடாது ரசூலுல்லாஹ் விஷயத்துல. எப்படி சொல்லணும்? நான் ஓதுபவன் அல்ல, நான் ஓதுபவன் அல்ல. என்ன நடந்துச்சு தெரியுமா? கூப்பிட்டு இருக்க ஒரு புடி புடிச்சு முஆனகால ஒரு அணைச்சு விட்டாங்கல்ல. ஃபகஷீது அலா நஃப்ஸி, என் உயிரோ போயிருமோன்னு நான் பயந்தேன். அப்படி இறுக்கி பிடிச்சு விட்டாங்கல்ல. ஜிப்ரீலுடைய ஹார்ட்ல இருந்து அங்க உள்ள ஹார்ட்டுக்கு எல்லாமே அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு, பூரா டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. நீங்க என்னமோ 2 மொபைலை வச்சுட்டு இவன் இப்படிங்கிறான், இதுக்குள்ள உள்ளதெல்லாம் இதுக்குள்ள போகுது, இதுக்குள்ள உள்ளதெல்லாம் இதுக்குள்ள போகுது. என்னடா நான் அனுப்பிச்சிட்டேன் உள்ள வந்துருச்சுங்கிறான். 2 மொபைலை வச்சுக்கிட்டு ஜிப்ரீலும் ரசூலும் நிற்கிறார்கள். இவர்கள் சொல்லுகிறார்கள், நான் ஓதுபவன் அல்ல, நீ ஓதலன்னா பிரச்சனை இல்லை, உள்ள ஒரு சப்ளை நாங்க பண்றோம் இங்க வான்னு சொல்லி இணைச்சு விட்டு ஒரு சப்ளை நடந்ததா இல்லையா? அந்த வாங்கிய உள்ளத்தின் வழியாகத்தான் உலகத்தில் ஹாஃபிதுகள் வந்து கொண்டிருக்கிறார். அதன் வழியாகத்தான் குர்ஆனை மனப்பாடம் செய்த சஹாபாக்களின் மனன சக்தி, அதன் வழியாகத்தான் முஹத்திஸீன்களுக்கு ஞாபக சக்தி, இந்த ஹாஃபிதுகளின் சக்தி. ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், மார்க்கம் முதலாக திருமறை மண்ணுக்கு வருகிற போது நோட்ல வரல, எழுத்துல வரல, படிச்சு வரல, ஹார்ட் டு ஹார்ட் வருகிறது. பை ஹார்ட் தான், ஹார்ட் டு ஹார்ட் கிடைத்ததுதான் குர்ஆன். எனவே குர்ஆன் உள்ளங்களால் அப்படியே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்த உள்ளங்களுக்கு அந்த கெப்பாசிட்டியை ரப்பு கொடுப்பான். நீங்க இதே பையன்ட்ட, இந்த ஹாபிஸ்ட வேற ஏதாவது சம்பந்தப்பட்ட ஒரு பேஜ கொடுத்தா அந்த பையன் எப்படி மனப்பாடம் பண்ணுவான்னு தெரியாது, அவனுடைய கெப்பாசிட்டி. ஆனா குர்ஆனை மட்டும் அவன் அப்படி மனப்பாடம் செய்வான். குர்ஆனுக்கு ரப்புல் ஆலமீனிடம் இருந்து அப்படி ஒரு சக்தி உண்டு. நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். இன்றைக்கு வரை வாழுகிற காலத்தில் மிகப்பெரிய அற்புதம் சவால் விட்டு கொண்டிருப்பது குர்ஆன். சவால் விட்டு கொண்டிருப்பது எதையும் மாத்திர முடியாதல்ல. மாற்ற முடியுமா? இது போல கொண்டு வர முடியுமா? 1 ஆயத்து கொண்டு வா, 10 ஆயத்து கொண்டு வா, 1 சூரா கொண்டு வா, 10 சூரா கொண்டு வா, உன்னால முடிஞ்சா முழு குர்ஆனை கொண்டு வா. நீ வணங்குகிற தெய்வங்களை எல்லாம் கூட கூப்பிட்டுக்கோ, யார வேணாலும் கூப்பிட்டுக்கோ, ஜின்னுகளை சேர்த்துக்கோ, மனிதர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்த்துக்கோ, முடிஞ்சா இந்த மாதிரி கொண்டு வா. 1400 வருஷங்களை தாண்டியும் சவால் வெல்லப்படாத ஒரு வேதம் இன்றைக்கு வரையும் வெல்லப்படவில்லை. ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஏற்பாடு. ஒரு சின்ன ஏதாவது அப்படி மாத்தணும்னா அடுத்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ட்ரூ குர்ஆன் கொண்டு வந்து போட்டானுங்க. இந்த காதியானின்னு ஒரு குரூப் இருக்கான் தெரியுமா? காதியானி என்கிற காபிர்கள். காதியானிக முஸ்லிம் அல்ல, நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உம்மத்தினுடைய உலமாக்களின் ஏகோபித்த முடிவு காதியானிகள் காபிர்கள். அவங்க முஸ்லிம்னு சொல்றவன் முஸ்லிம் அல்ல. அவன் ஒரு குர்ஆன் தயார் பண்ணான், ட்ரூ குர்ஆன் அதுக்கு பேரு. ரசூலுல்லாஹ்வை புகழ்ற சூறாக்கள் நிறைய அதுல இருக்காது.
சூரத்து தௌபாவுடைய கடைசி 2 ஆயத்துல அகல்ஜாக்கும் ரசூலும் என்பிசிக்கும் அந்த குரான்ல இருக்காது. இன்னாத்தின கல் கௌசர் ரசூல்லாவுக்கு கௌசரை கொடுத்தோன்னு வருதுல்ல, அது அதுல இருக்காது. எங்க எல்லாம் ரசூல்லாவை புகழ்றாங்களோ அந்த ஆயத்துல இருக்காது, தூக்கிடுவான். அவன் அதை ட்ரூ குரான்னு பேர் வச்சிருக்கான், உண்மை குரான் போட்டு அவன் வெளியே கொண்டு வந்து அடுத்த நாளே கண்டுபிடிச்சு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுட்டாங்க உலமாக்கள். இத்தனை ஆயத்தை விட்டுருக்குது, அதனால இது குரானே கிடையாது. இங்க தமிழகத்துல தமிழில வெளியிடப்பட்டு சென்னையில பிராட்வே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் கொடுத்து பிரிண்ட் அடிச்ச எல்லா குரானையும் கமிஷனருக்கு முன்னாடி கொண்டு வர சொல்லி ஜெயில போட்டு வச்சு, நீங்க 2 ஆயத்தை விட்டுட்டு ஒரு குரானை ரெடி பண்ணுங்க, ஆப்சாக்கள் கையில கொடுத்தா கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. நீ காத்தால கொண்டு வா, மத்தியானம் உன்னை கூப்பிட்டுருவோம் நாங்க. நீ இடைச்சர்கள் பண்ணிருக்க, இருக்கிறத எடுத்திருக்கேன்னு கிளீனா லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருவோம். உலகத்துல எந்த வேதத்துக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், குரான் அப்படி பண்ண முடியாது. இந்த உலமாக்கள் வேடிக்கையா ஒரு கதை சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் எங்க ஊர் ஆலிம் சாட்ட நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். யாரோ ஒரு ஆளு பைண்டிங் பண்றவர் இருந்தாரா, பைண்டிங் பண்றவர் என்ன புக்கு பைண்டிங் பண்ண கொடுத்தாலும் உள்ள அவர் வேலை ஏதாவது காட்டுவார், எதையாவது அடிச்சு விட்டுருவார், இல்லைன்னா புதுசா எதையாவது எழுதி விட்டுருவார். இப்படி ஒரு வேலையெல்லாம் செய்வாராம். கொண்டு போய் யாரோ குரானை பைண்டிங் பண்றது கொடுத்துருக்குறாங்க, ஜில்து கட்டி கொடு அப்படின்னு சொல்லியே கொடுத்தாங்களாம். வழக்கம் போல உன் வேலையை காட்டிடாத, நீ ஏதாவது 2 வரியை எடுத்து விட்டுருவ, ஒரு பேப்பரை எடுத்துட்டு தச்சு விட்டுருவ, அல்லது எதையாவது சேர்த்து விட்டுருவ, இது குரானு. அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டாராம். குரானை பைண்டிங் பண்ணி முடிஞ்சிருச்சு, எடுத்துட்டு போன்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். போய் வாங்க போனப்போ காசு கொடுத்துட்டு இவரை கேட்டாராம் மெதுவா, ஏதாவது பண்ணையா, நீ வழக்கமா நோட்டு புஸ்தகத்துல எல்லாம் ஒரு வேலை பண்ணுவிய, எதையாவது எடுத்துருவ, எதையாவது சேர்த்துருவ, எதையாவது பண்ணையான்னு கேட்டாராம். அதெல்லாம் ஒன்றும் பண்ணல, படிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தேன், நீ தான் சொன்ன இது ரொம்ப குரானு ரொம்ப புனிதமானதுலாம் சொன்ன, அந்த புனிதமான வேதத்துல மாறி மாறி இந்த சைத்தான் பேர் நிறைய இடத்துல வருது, அவன் பேர்லாம் இதுல இருக்கலாமா, அதுக்கு என்னையா பண்ண, அந்த பேரை பூரா எடுத்தேன், இப்லீஸ் சைத்தான் வர்றது பூரா எடுத்து விட்டேன், எனக்கு கோவம் வந்துச்சு அதனால எடுத்துட்டேன். இப்ப என்ன பண்ண, அதை எடுத்துட்டு நம்ம அஜத் பேர் போட்டேன். அஜர்து சஜிதா செய்ய மறுத்தார், அஜர்து இறைவனுக்கு முன்னாலே இது செய்தார், அஜரத்துக்கு கியாமத்து வரை தவணை கொடுக்கப்பட்டது, இப்படி எங்கெங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் மாத்தி விடுறது. ஒரு ஆயத்தை நீங்க மாத்தி கொண்டு வாங்க. அன்றைக்கு மாலையே குரானை மனப்பாடம் செய்தவர்கள் ஒரு முறை ஆராய்ந்தால் முடித்துவிடும். நான் இன்னொரு செய்தி சொல்றேன் குரானை பத்தி. ஹாபிசாக்கள் எல்லாம் அல்ல, ஆலிம்கள் கூட, ஹாஃபிஸ் அல்லாத ஆலிம்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஆலிம்களுக்கு கூட ஒருத்தர் யாராவது ஒருத்தர் குரான் ஆயத்துன்னு ஒன்ன சொல்றாருன்னு வைங்களேன், காலல்லாஹு தஆலா, அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான்னு சொல்றப்போ ஆயத் அல்லாதத ஓதுனா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு டிஃபரெண்ட் தெரியும். மனித வார்த்தைக்கும் ரப்புடைய வார்த்தைக்கும் ஒரு வேறுபாடு தெரியும். எங்க உஸ்தாதுகள் நிறைய பேர் ஹாபிஸ் இல்ல, ஆனா ஆயத்தை தப்பா ஓதுனா கண்டுபிடிச்ச, இல்லையே அப்படி வராதே, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லையேம்பாங்க. எடுத்து பார்த்தா தப்பா இருக்கும், நாம ஓதுனது தப்பா இருக்கும். ஹாஃபிஸ் அல்லாத ஆலிம்களுக்கு கூட வித்தியாசம் தெரியும். மனிதர்களின் வார்த்தை வேறு, ரப்புடைய வார்த்தை வேறு. அந்த ரப்புடைய வார்த்தையை மனப்பாடம் செய்து ஒரு பாதுகாப்பு ஏற்பாட்டை ரப்புல் ஆலமீன் செய்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நான் பாங்கு சொல்ற வரையும் பேசுறதா சொல்லியிருக்கேன், டைம் ஆயிடுச்சு. நீங்க என்னையும் பாக்குறீங்க, மோதினாரையும் பாக்குறீங்க. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ஹாஃபிதுகளை கபூல் செய்வானாக, இந்த மதரசாவை கபூல் செய்வானாக. 3 ஹாஃபிதுகளில் தொடங்குகிற இந்த மதரசா பல்லாயிரம் ஹாஃபிதுகளை உருவாக்குவதற்கு அல்லாஹ் இந்த மதரசாவை காரணமாக ஆக்குவானாக. இந்த மதரசாவிற்கு பாடுபட்டவர்கள், இடம் கொடுத்தவர்கள், கட்டி கொடுத்தவர்கள், வக்ஃப் செய்தவர்கள், அதில் ஆசிரியராக, நிர்வாகிகளாக, இன்றைக்கு வரை இதற்கு பாடுபடுபவர்கள், இவர்கள் எல்லோரையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக. இந்த ஊரில இருந்த அல்லாஹ் நிறைய பெண் ஹாஃபிதாக்களையும் ஆண் ஹாஃபிதுகளையும் தொடர்ந்து
அந்த பட்டாளத்தை ரப்புல் ஆலமீன் இந்த கூத்தாநல்லூர் மண்ணிலே இருந்து உருவாக்கி தருவானாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.